ஆதேஷ் ஆன்மீக நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்றைய பொழுது உங்களுடைய பொழுது ரொம்ப இனிமையாக இருக்கணும். அதற்கு முன்னாடி யூனிவர்ஸ் என்ன சொல்லுதுங்கிறத டாரோ கார்டு வழியா இன்னைக்கு பார்த்து சொல்வோம். அது மட்டும் இல்லாம 12 ராசி நேயர்களுக்கும் இன்றைய தினம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத டாரோ கார்டு வழியா இன்னைக்கு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் யூனிவர்ஸோட மெசேஜை நம்ம பார்க்கலாம். நைட் ஆஃப் வாண்ட்ஸ் அண்ட் 9 ஆஃப் பென்டகிள்ஸ். லைஃப்ல நிறைய பேர் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கவே மாட்டாங்க. இது ஆசைகள் பலவிதம், நம்மளுக்கு உட்பட்ட ஆசையா மீறின ஆசையா, அதுல ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். யூனிவர்ஸ் சேஸ் உங்களுடைய ஆசை உங்களுக்கு உட்பட்டதா இருக்கிறதா என்று பார்த்து கொள்ளுங்கள். ரெண்டாவது நைட் ஆஃப் வாண்ட்ஸ். ஒரு ஆசையை வச்சு நீங்க ஒரு முடிவை எடுக்கிறீங்கன்னா அந்த முடிவுக்கு நீங்க ரெஸ்பான்சிபிளா இருக்கணும். அதுதான் நைட் ஆஃப் வாண்ட்ஸ் சொல்லுது. வென் யூ ஆர் நாட் ரெஸ்பான்சிபிள், அப்போ உங்களுக்கு நிறைய கஷ்டங்கள் வரும். அதனால உங்க லைஃப்ல அடுத்த லெவல் growth கண்டிப்பா வராது. நீங்க எடுத்த முடிவு உங்களுக்கு சாதகமாக அமையாது. அதனால உங்கள் வாழ்க்கையோடைய ஃபுல் பொறுப்பு நீங்க தான், மற்றவங்க இல்லை. அதனால மற்றவங்கள நம்ம பிளேம் பண்ணக்கூடாதுங்கிறது யூனிவர்ஸோட மெசேஜ். இப்போ 12 ராசி நேயர்களுக்கும் என்ன கார்டு சொல்லுதுங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மேஷ ராசிக்கு 2 கார்டு எடுப்போம். இன்றைய தினம் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். Five of Swords and Temperance card. கொஞ்சம் டஃப்பான டேயாக இருக்கும். நிறைய ஷிஃப்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கும். ட்ராவல் பண்ணுவீங்க. உங்களுக்கு மூட் ஸ்விங்ஸ் நிறையா இருக்கும். யார் எது பண்ணாலும் அவங்க நெகட்டிவிட்டியை பார்த்து கோவப்படக்கூடிய சுச்சுவேஷன் வரும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இன்றைக்கி கொஞ்சம் அப்படியே எது சொன்னாலும் ஓகே அப்புறமா பார்த்துக்கலான்னு எடுத்துகிட்டு போயிடுங்க. தயவு செய்து சின்ன சின்ன விஷயங்களை பெருசாக எடுத்துகிட்டு போய் பண்ணாதீங்க. அதனால் ரிலேஷன்ஷிப்பில் நிறைய பிளவுகள் ஏற்படலாம். இப்போ நெக்ஸ்ட் ரிஷப ராசிக்காரர்களுக்கு எப்படி தினம் இருக்குங்கிறத பார்க்கலாம். ரிஷப ராசிக்கு த டெவில் கார்டு அண்ட் 4 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கும். தேவையில்லாமல் எல்லாரையுமே உங்களை உள்ளார இழுத்து டிசிஷன் எடுக்க சொல்லுவாங்க, இல்லை பஞ்சாயத்து பண்ண சொல்லுவாங்க, இல்லை நீ வா, எனக்கு இது புரியல அப்படின்னு உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயத்த பிடிச்சி இழுப்பாங்க. ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இதனால் உங்களுடைய ஈகோ பூஸ்ட் ஆகலாம். பட் இட் குட் பி அ வெரி டஃப் டே அஹெட். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். மற்றவங்க ப்ராப்ளத்தில் நீங்கள் போகிறதுனால நீங்கள் முடிவெடுக்க முடியாது. அந்த யூனிவர்ஸ் கார்டு சொன்ன மாதிரி அவர்கள் வாழ்க்கை அவர்களுக்கு தான் இருக்கிறது. அதனால் கொஞ்சம் பார்த்து முடிவெடுங்கள். கொஞ்சம் நீங்கள் இன்னைக்கு 4 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்திருக்கிறதுனால எமோஷ்னலாக ரொம்ப அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் உங்களுக்கு இன்னைக்கு இருக்கும். நெக்ஸ்ட் மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். மிதுன ராசிக்கு த டவர் கார்டு அண்ட் த பென்டக்கிள்ஸ் கார்டு. டே ஸ்லோவாக இருக்கும். எல்லா விஷயங்களும் ஒன்று ஆஃப்டர் ஒன்று தான் நடக்கும். நீங்கள் காத்தால பிளான் பண்ண சாயந்தரம் தான் அதை முடிக்க முடியும். பரவாயில்லன்னு அந்த டேவை என்ஜாய் பண்ணுங்கள். அப்போ அந்த டே ரொம்ப நன்றாகவும் ஈஸியாக இருக்கும். இல்லை நான் இப்படி தான் புஷ் பண்ணுவேன்னா உங்களுக்கே அப்படியே தலை வலிக்கிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எல்லாமே ஹெக்டிக்கார மாதிரி இருக்கும். உங்களுடைய ரிதம் இன்னைக்கு ஸ்லோ ரிதமாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் கடகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். கடகராசிக்காரர்களுக்கு த ஹெர்மிட் கார்டு அண்ட் 8 ஆஃப் பென்டக்கிள்ஸ். செலவுகள் நிறைய இருக்கும். பார்த்து செலவு பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபேமிலி மெம்பர்ஸோட இப்போ வீட்டில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா நிறைய பேர் உங்களுடைய எனர்ஜி வேணும், உங்கள் அட்டென்ஷன் வேணும் அப்படிங்கிறத பிடிச்சி இழுப்பாங்க. அப்போ உங்கள் வேலையில் ரொம்ப ஃபோக்கஸாக இருக்க முடியாது. அப்படி தான் இன்றைய தினம் போகும். உங்களுடைய வேலையில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணோன்னா கிளியராக நீங்கள் என்ன பண்ணணும்னு எடுத்து வச்சுக்கோங்க. ஜஸ்ட் வித்ட்ரா ஃப்ரம் எவ்ரி ஒன். எல்லாரையும் விட்டு விலகி நின்று இன்றைய தினத்தை நீங்கள் சரி செய்ய வேண்டும். அப்போது தான் உங்கள் டே நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் சிம்மராசிக்காரர்களுக்கு தினம் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ் அண்ட் கிங் ஆஃப் கப். சிம்மராசிக்கு சூப்பர்பான டேவாக இருக்கும். நிறைய விஷயங்கள் ஈஸியாக போகும். எல்லா விஷயங்கள் எடுத்துக்கொண்ட வேலைகள் எல்லாம் முன்னாடி நீங்கள் ஒன் ஆஃப்டர் தி அதர் ஈஸியாக முடிக்க முடியும். நிறைய சப்போர்ட் கிடைக்கும். ரொம்ப ஹாப்பி அண்ட் பீஸ்ஃபுல் டேவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்னைக்கு என்ன பண்ணணும், இல்லை செலவு பண்ணணும், வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் ஈஸியாக இன்னைக்கு பண்ண முடியும். ரியலி அ ஃபண்டாஸ்டிக் டேன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் கன்னியா ராசிக்காரர்களுக்கு தினம் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம்.
வந்திருக்கிற கார்டு த ஃபூல் கார்டு அண்ட் கிங் ஆஃப் நைட் ஆஃப் கப்ஸ். உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிந்திருந்தாலும் இந்த ஒரு க்ஷணத்துல நீங்க பேசினா தேவையில்லாத வம்பு வரும்னா வாயை மூடிட்டு இருக்கிறது பெட்டர். உங்களை பத்தி மற்றவங்க புரிஞ்சுக்கணுங்கிற அவசியமே இல்லை. காலம் வந்து தானா உங்களை பத்தி காமிச்சு கொடுக்கும். ஜஸ்ட் டூ யோர் ஒர்க். அதுதான் இந்த வந்து கார்டா சொல்லுது. நைட் ஆஃப் கப்ஸ், வாயை மூடிக்கொண்டு இன்றைக்கு நீங்க செய்ய வேண்டிய வேலையை பண்ணுங்க. அப்போ உங்களுடைய தினம் வந்து ஈஸியா இருக்கும். அப்படி இல்லைன்னா கன்னிராசி நேயர்களுக்கு கொஞ்சம் டஃப்பா இருக்கும். நெக்ஸ்ட் துளாராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். துளாராசிக்காரர்களுக்கு வந்து த லவர்ஸ் கார்டு அண்ட் குவீன் ஆஃப் வாண்ட்ஸ். உங்களுடைய பார்ட்னர் இல்லை உங்களுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லை உங்களுடைய ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் யாராக இருந்தாலும் உங்களோட சேர்ந்து யார் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாங்களோ அவங்க சொல்கிறதே நீ கேட்க வேண்டிய நாளாக இருக்கும். அவங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சொல்லலாம், அவங்க சொல்கிற விதம் உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம், பட் அவங்க சொல்கிற விஷயம் உங்கள் லைஃபுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஜஸ்ட் லிசன் டு தெம். அப்போ இன்றைய தினம் நல்லா இருக்கும். அப்படிதான் இன்றைய தினம் போகும். ஜஸ்ட் பி சைலண்ட் அண்ட் பி ரிசெப்டிவ். ஓப்பனாக இருக்கும்போது உங்கள் வாழ்க்கையோட இம்பார்ட்டன்ட் தத்துவம், இம்பார்ட்டன்ட் விஷயங்கள் அவங்க உங்களுக்கு சுட்டி காட்டலாம். ஸோ இப்போ விருச்சிக ராசி நேயர்களுக்கு கார்டு என்ன சொல்லுதுங்கிறத பார்க்கலாம். ஜட்ஜ்மெண்ட் கார்டு அண்ட் 9 ஆஃப் வாண்ட்ஸ். ஒரு சில பேர் உங்களை வந்து பார்ப்பாங்க, அவங்களுடைய நடை உடை பாவனை வைத்து கொண்டு அவங்க எப்படிப்பட்டவங்க தயவு செய்து முடிவு எடுக்காதீங்க. அது மேலே கீழே இருக்கலாம். அவங்களுடைய நடை உடை பாவனைக்கும் அவங்களுடைய உள் மனசுக்கும் நிறைய கேப் இருக்கும். நீங்கள் நினைக்கிற மாதிரி அவங்க இல்லாமல் இருக்கலாம். ஸோ எல்லாரையுமே அப்சர்வ் பண்ணுங்க. அப்போ உங்களோட டே நல்லா இருக்கும். அவங்க வந்து உங்களை பார்க்குற விதமோ பேசுகிற விதமோ வச்சுக்கிட்டு அவங்களோட நீங்கள் எப்படி பிஹேவ் பண்ணணும்னு பார்க்காதீங்க. அப்போ உங்களுடைய தினம் வந்து நன்றாக இருக்கும். இப்போ தனுசு ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். தனுசு ராசி நேயர்களுக்கு 7 ஆஃப் பென்டக்கிள்ஸ் அண்ட் 2 ஆஃப் மேஜர் கார்ட்ஸ் சூப்பர் தினயமாக இருக்கும். நீங்கள் கோயிலுக்கு போவீங்க, உங்களை விட ஹை எனர்ஜி பீப்புளை பார்ப்பீங்க. அது உங்களுடைய பாஸாக இருக்கலாம், டீச்சராக இருக்கலாம். ரொம்ப ஒரு எமோஷ்னலி ரொம்ப பீஸ்ஃபுல் டேயாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மேஜர் கார்டு 2 ஆஃப் மேஜர் கார்ட்ஸ் வந்திருக்கு இல்லையா, ஹை ப்ரீஸ்டஸ் வரும்போது உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் உயர்வாக இருக்கும். நெகட்டிவ் தாட்ஸ் அவ்வளோ ஈஸியாக இன்னைக்கு உங்களை அஃபெக்ட் பண்ணாது. ஸோ தனுசு ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து மகர ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குங்கிறத கார்டை பார்க்கலாம். மகர ராசி நேயர்களுக்கு வந்து 4 ஆஃப் கப்ஸ் அண்ட் பேஜ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்திருக்கு. அப்படின்னா நீங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சின்ன சின்ன விஷயத்துக்கு கோவம் ஈஸியாக வந்துடும். நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருப்பீங்க ஒரு விஷயத்த, ஆனால் பண்ணி கொடுக்குறாங்க வேறு விதமாக பண்ணுவாங்க. அதுக்கு பெட்டர் நான் இதை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் நீங்கள் அவங்ககிட்ட சொல்லிடுறது பெட்டர். இன்னைக்கு எல்லா பார்த்தாலும் கோபம் வரும். தயவு செய்து சந்திரனுக்கு விளக்கு வைங்க. அப்போ தான் உங்களால் பீஸ்ஃபுல்லாக எல்லா விஷயத்தையும் எடுத்துகிட்டு போக முடியும். இல்லைன்னா உங்களுக்கு இன்னைக்கு நிறைய கோபம், ஆதங்கம், ஏதோ உங்கள் லைஃப்பில் உங்களுடைய கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி வாழ்க்கை அமையலைங்கிற எண்ணம் நிறைய வரும். அதனால கண்டிப்பாக சந்திரனுக்கோ திருப்பதி பாலாஜிக்கோ விளக்கேற்றுங்க. அப்போ உங்கள் மைண்ட் வந்து ரொம்ப காமாக இருக்கும். நெக்ஸ்ட் கும்பராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். பேஜ் ஆஃப் கப்ஸ் அந்த மெஜிஷியன் கார்டு. உங்களுடைய பேச்சு திறமையால் இன்னைக்கு நிறைய விஷயங்கள் ஈஸியாக வந்து நடத்திட்டு போயிடுவீங்க. உங்கள் பேச்சே இன்னைக்கு மேஜிக்கலாக இருக்கும். எல்லாருக்கும் ஏற்ற மாதிரி பேசுவீங்க. எல்லாருக்கும் ஏற்ற மாதிரி இன்னைக்கு உங்களால் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக முடியும். இன்னைக்கு நாள் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஈக்குவலண்ட்டாக அப்ரிசியேஷனும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஸ்ட்ரென்த் என்னன்னு அப்போ தான் உங்களால் புரிஞ்சுக்க முடியும். பேச்சினால இன்னைக்கு நிறைய பேரை கவர்ந்து அரவணைச்சிட்டு போவீங்க. ஃபைனலாக மீனராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குங்கிறத கார்டு பார்க்கலாம். மீனராசி நேயர்களுக்கு வந்து த வேர்ல்டு கார்டு அண்ட் 7 ஆஃப் வாண்ட்ஸ் வந்திருக்கு. நிறைய ட்ராவலிங் இருக்கும். இன்னைக்கு வந்து எது எடுத்தாலும் வண்டியை எடுத்துட்டு வெளியில் போகிற மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் ஹெக்டிக்காக இருக்கும். ஸோ நீங்கள் நினச்ச மாதிரி பிளான் பண்ணுற மாதிரி விஷயங்கள் போகாது.
அதே மாதிரி உங்களுடைய பார்ட்னர் ஃபோவர் இட் மேபி உங்கள் டீம் லீடரோ டீம் பார்ட்னரோ இல்லை ஃபேமிலியில் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் யாராக இருந்தாலும் இன்னைக்கு உங்களிடம் இருந்து அவர்கள் எக்ஸ்பெக்ட் செய்வது ஜாஸ்தியாக இருக்கும். இதனால எல்லாருக்கும் சின்ன சின்ன விஷயங்களில் கோபம் வரும். மற்றபடிக்கு இன்றைய தினம் பீஸ்ஃபுல்லாக போயிடும். பட் இதில் ரொம்ப தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, உங்களுக்காக நீங்க பண்ணிக்கிறத விட மற்றவர்களுக்காக இன்னைக்கு பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்கும். அதை அக்செப்ட் பண்ணிட்டு போனீங்கன்னா இன்னைக்கு டே ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ 12 ராசிக்காரர்களுக்கும் இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டோம். ஸோ தொடர்ந்து எங்க சேனலை பாருங்க. நிறைய அஸ்ட்ராலஜி டிப்ஸ், பரிகார டிப்ஸ் உங்களுக்கு வழங்குறதுக்கு நாங்கள் ரெடியா இருக்கோம். எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.